கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதரித்துவார்கள் கொள்வார்கள் என்றும். லேலுயா. இப்போ எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் தொடரும். அதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து 99 வயதில் 100 வயதில் ஒரு குழந்தைய தந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? அவனை கொண்டு போய் மோரியா என்கிற மலை பக்கத்தில் நான் காண்பிக்கிற ஒரு மலையில் அவனுக்கு எனக்காக பலி செலுத்திட்டார். ஆபிரகாம் தன் குமாரனை கூட்டிக் கொண்டு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு விறகுகளை கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு அந்த மலைக்கு போகிறார். குறித்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலைக்காரனும் கழுதையின் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நானும் என் குமாரனும் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு வருவோம் என்று சொல்லி கடந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் குமாரனை கொண்டு வந்து பலி செலுத்திட்டார். ஆனால் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நானும் என் குமாரன் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே போகும்போது அந்த விறகு கட்டைகளை ஈசாக்கு தான் சுமக்கிறார். அப்போ ஈசாக்கு சுமந்து கொண்டு வரும் பொழுது கிட்ட போய் விறகெல்லாம் அந்த மலையின் மேல் அடுக்கி, இப்பொழுது தகப்பனை பார்த்து தன் குமாரனாக ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று கேட்ட பொழுது அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு தன் குமாரனுடைய கையையும் காலையும் கட்டி விறகு கட்டை மேலே வைத்து தான் வச்சிருந்த கத்தி எடுத்து அவன் ஓங்கி அவனை வெட்ட பலி கொடுக்க கையை ஓங்கின பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் குமாரன் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியத்தை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். லேலுயா. யாரெல்லாம் சத்தியத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க, உலகத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆயுஸ்தோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நாங்கள் ஜீவிக்க ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.